திருமணமாகி குழந்தை பேர் இல்லாமல் 5 ஆண்டுகள் கடந்தாலே போதும், இன்றைக்கும் ஒரு பெண்ணின் வாழ்க்கை ஊசி மேல் தவமிருந்த கதையாகத்தான் மாறிப்போகிறது. ஒரு மழலை தன்னை அம்மாவென்று அழைக்காதா என்று ஏங்குபவர்களின் மன உளைச்சலை தீர்க்க வந்த மருந்து என்று கருதப்பட்ட சோதனை குழாய் குழந்தை எனும் அதிநவீன மருத்துவ கண்டுபிடிப்பு இன்று பல சுயநல மருத்துவர்கள் கையில் சிக்கிக்கொண்டு கண்டம் விட்டு கண்டங்களுக்கு நமது இந்திய கருக்களை கடத்தவும் உதவி கொண்டிருப்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரிந்திருக்க போகிறது? இதற்கெல்லாம் என்ன தீர்வு? வாடகை தாய்முறை வர்த்தகமயமாவதை தடுக்க இந்திய அரசு கடந்த ஆண்டில் இந்திய வாடகை தாய் சட்ட மசோதாவில் திருத்தம் செய்து புதிய வரைவு ஒன்றை கொண்டு வந்தது. இந்த சட்டம் உரிய நடைமுறைகளுக்கு பிறகு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெற்று சட்டமாக்கப்பட்டால் தற்போதுள்ள நடைமுறையில் பல மாற்றங்கள் ஏற்படும். அதன்படி வெளிநாட்டவர்கள், இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டவர்கள், தனியாக இருக்கும் பெற்றோர், ஓரின சேர்க்கையாளர்கள் உள்ளிட்டோர் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்வது இதன் மூலம் தடை செய்யப்படும். குழந்தை பேறு பெற முடியாத பெற்றோர், திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பேறு இல்லாதவர்கள் ஆகியோர் மட்டுமே வாடகை தாய் மூலம் குழந்தை பெற முடியும். அதுவும் நெருங்கிய உறவினர் மூலமாகவே வாடகை தாய் முறையில் குழந்தை பெற முடியும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். ஆக மொத்தத்தில் இந்தியாவில் வாடகை தாய் மசோதா சோதனை குழாய் குழந்தைகளுக்காக கருமுட்டை மற்றும் விந்தணு சேகரிப்பில் பின்பற்றப்படும் மருத்துவ முறைகளில் வெளிப்படைத்தன்மை, தாயின் கருப்பையில் செலுத்தப்பட்ட பின்பு மீதமாகும் கருமுட்டைகள் மற்றும் விந்தணுக்கள் பற்றிய விவரங்கள், அவற்றை சம்பந்தப்பட்ட ஃபெர்டிலிட்டி மையங்கள் யாருக்கெல்லாம் விற்பனை செய்கின்றன, விற்கப்பட்ட அல்லது தானமளிக்கப்பட்ட கருமுட்டை மற்றும் விந்தணுக்கள் யாருடையவை எனும் விவரங்கள் என அனைத்திலும் ஒரு குறைந்தபட்ச வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்பட வேண்டும். வெளிப்படைத்தன்மை என்பது குறைந்தபட்சமாக சம்பந்தப்பட்ட மருத்துவமனை நிர்வாகத்துக்கும் அவர்களை நம்பி சிகிச்சை எடுத்துக்கொள்ள வரும் தம்பதிகளுக்கும் இடையிலாவது இருந்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் மாஞ்சி போன்ற குழந்தைகளின் சாபம் மருத்துவர்களை சும்மா விடாது. யார் கண்டார்கள்? பெருகி வரும் வாடகை தாய் வர்த்தக பங்குதாரர்களுக்கு மாஞ்சியின் கதை கூட ஒரு வகை விளம்பரமானாலும் இந்தியாவில் கேட்பார் இல்லை. சரி, யார் அந்த மாஞ்சி என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? மாஞ்சி, இந்த குழந்தையை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டால் அவளது நிலைக்காக நிச்சயம் வருத்தப்படுவீர்கள். என்றாவது ஒரு நாள் மாஞ்சி தன் அம்மாவை தேடி இந்தியா வந்தால் அம்மாவென யாரை காட்டுவீர்கள் மருத்துவர்களே? மாஞ்சியை பற்றி நான் அறிந்து கொண்டது மலையாள பத்திரிகையாளர் பிரஜேசன் என்பவரது வாடகை தொட்டில் எனும் கட்டுரை தொகுப்பில். நான் முதல் முறையாக மாஞ்சியின் கதையை வாசித்தேன். யூமா வாசுகியின் அருமையான மொழிபெயர்ப்பில் மாஞ்சியை வாசிக்கும் போது அவள் நம் மனதை உருக்கி, நான் யாரையாவது அம்மாவென்று அழைக்கிறேனே என்று கெஞ்சுவது போல சித்திரம் தோன்றி சில மணி நேரங்களுக்காவது நம்மை தூங்க விடாமல் செய்து விடுகிறது. மிஞ்சி போனால் மாஞ்சிக்கு இப்போது 9 அல்லது 10 வயது இருக்கலாம். இப்போது அவள் தன் தந்தையோடும் தந்தை வழி பாட்டியோடும் ஜப்பானில் வாழ்ந்து கொண்டிருப்பாள். வாழ்வது ஜப்பான் ஆனாலும் பிறந்தது என்னவோ இந்தியாவில்தான். 2008ஆம் ஆண்டு ஜூலை 25ஆம் நாள் குஜராத் மாநிலம் ஆனந்தில் இருக்கும் ஒரு தனியார் மருத்துவமனையின் குளிர் நிரம்பிய பிரசவ அறையில் வாடகை தாயின் வயிற்றிலிருந்து அறுவை சிகிச்சை மூலம் வெளியில் எடுக்கப்படுகையில் மாஞ்சிக்கு தெரிந்திருக்கவில்லை, தான் அம்மா என்று அழைக்க வேண்டிய ஒரு உயிரை இந்த பூமியில் என்றென்றைக்குமாக தான் கண்டடைய போவதே இல்லை என்று. ஆம், மாஞ்சியின் நிஜமான அம்மா, அதாவது பயாலாஜிக்கல் மதர் யார் என்று மாஞ்சிக்கு மட்டுமில்லை, அவளது அப்பாவுக்கும் தெரியாது. இன்றைய நிலையில் நமது இந்திய வாழ்க்கை முறையில் 4 விதமான அம்மாக்களுக்கு இடம் உண்டு. குழந்தை பெற்றுக்கொள்ள முடிபவர்கள் பயாலாஜிக்கல் மதர்கள் ஆகிறார்கள். குழந்தை பேறு இல்லை, சோதனை குழாய் குழந்தைக்காக பட வேண்டிய அயற்சிகளையெல்லாம் தாங்க முடியாது, பேசாமல் ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொள்ளலாம் என்று முன்வருபவர்கள் தங்கள் குழந்தைக்கு லீகல் மதர்கள் ஆகிறார்கள். பெரும் பணக்காரர்கள் விபத்திலோ அல்லது விவாகரத்திலோ தாயை இழக்கவோ பிரியவோ நேர்ந்தால் வளர்ப்பு தாய்க்கு அவசியம் வரும், அதாவது செவிலித்தாய்கள். இவர்களை தாண்டி குழந்தை இல்லாத தம்பதிக்காக தான் ஒரு குழந்தையை 10 மாதம் வயிற்றில் சுமந்து பெற்றுத்தர தயார் என தனது கருப்பையை வாடகைக்கு விட முன்வரும் இளம் தாய்மார்கள் வாடகை அம்மாக்கள் ஆகிறார்கள், அதாவது சரோகேட் மதர். இதில் என்ன சோகம் என்றால், மாஞ்சிக்கு இந்த 4 விதமான அம்மாக்களுமே அவள் இந்த பூமியில் பிறந்து விழுந்த தினத்தில் கை கொடுக்கவில்லை என்பதுதான். இந்த 2019ஆம் ஆண்டுக்குள் மாஞ்சிக்கு இப்போதாவது ஒரு வளர்ப்பு அம்மாவோ அல்லது லீகல் மதரோ ஸ்டெப் மதரோ கிடைத்திருக்கலாம். ஆனால் ஒரு சிசு பிறந்த மறுநொடியில் ஏங்கி எதிர்பார்க்கும் தாயின் கதகதப்பு மாஞ்சிக்கு கிடைக்கவே இல்லை என்பதுதான் அவளது கதையின் மிக பெரும் சோகம். ஜப்பான் டோக்கியோவை சார்ந்த டாக்டர் இக்புமி யமதாவும் அவரது மனைவி யூகி யமதாவும் குழந்தை பேறு இல்லாதவர்கள்.
அவர்கள் ஆரோக்கிய சுற்றுலா என்ற பெயரில் இந்தியாவுக்கு வந்து குஜராத் ஆனந்த் நகரில் இருக்கும் ஒரு பிரபல தனியார் ஃபெர்டிலிட்டி மருத்துவமனை வாயிலாக சோதனை குழாய் முறையில் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்தார்கள். அதன்படி இந்தியாவுக்கு வந்து மருத்துவமனை நிர்வாகத்துடன் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டார்கள். இதற்காக மருத்துவமனையில் இக்புமி மற்றும் அவரது மனைவி யூகியிடம் இருந்து கருமுட்டைகளும் விந்தணுக்களும் பெறப்பட்டு அவற்றில் திறன் மிகுந்தவை மிக மெல்லிய கண்ணாடி ஊசி மூலம் ஒன்று சேர்க்கப்பட்டு வெற்றிகரமான கருவாகி பாதுகாப்பில் வைக்கப்பட்டது. சோதனை குழாய் குழந்தை பேற்றில் கருமுட்டையும் விந்தணுக்களும் இப்படி சேகரிக்கப்பட்ட பின்னரே மூலத்தாய் தந்தையின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற வாடகை தாயை தேடும் பணியை தொடங்குகிறார்கள். இவர்கள் விஷயத்திலும் அப்படித்தான். மருத்துவமனை ஆய்வறையில் -190 வெப்பநிலையில் திரவ நைட்ரஜனில் சேகரிக்கப்பட்டு இந்தியன் மேட் என்ற விவரச்சீட்டு எழுதப்பட்டு பாதுகாப்பில் வைக்கப்பட்டது இவர்களிடமிருந்து உருவான ஜப்பானிய கரு. அதிக நாட்களை கடத்தாமல் குஜராத்தில் பிரீத்தி பென் மேத்தா என்னும் அழகான இளம்பெண் பணம் பெற்றுக்கொண்டு ஜப்பானிய கருவை 10 மாதங்கள் வயிற்றில் சுமந்து பெற்றுத்தர முன்வந்தாள். இப்போது மருத்துவமனை நிர்வாகத்துக்கும் ஜப்பானிய தம்பதிக்கும் இடையில் மீண்டும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கருவை வாடகை தாயின் கருப்பையில் சேர்ப்பதிலிருந்து தொடங்கி குழந்தை பேறு முடிந்து 1 மாத காலம் வரையிலான செலவு தொகைகளை மூலத்தாய் தந்தையர் தவணை முறையில் செலுத்துவது என ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதுவரையில் எல்லாம் சரியே. இதற்கு பிறகுதான் அந்த சிசுவின் வாழ்வில் புயல் அடிக்க தொடங்கியது. இப்போது மருத்துவமனை ஒப்பந்தத்தை ஏற்று தங்களது கருவை அவர்களது பராமரிப்பில் கண்ணாடி குழாயில் விட்டுவிட்டு ஜப்பானிய தம்பதியினர் தங்கள் ஊருக்கு திரும்பிவிட்டார்கள். பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு பாதுகாப்பாக சோதனை குழாயில் இருந்து இடம் மாற்றப்பட்ட ஜப்பானிய கரு இப்போது பிரீத்திபென் வயிற்றில் ஆரோக்கியமாக வளரத் தொடங்குகிறது. 10 மாதங்களில் தான் ஒரு அழகான குழந்தைக்கு தகப்பன் என்ற கனவில் டாக்டர் இக்புமி யமதாவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. ஆனால் ஏனோ தெரியவில்லை, ஊர் திரும்பியதிலிருந்து அவரது மனைவி யூகி சகஜமாகவே இல்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இருவருக்கும் இடையே சண்டை வந்து ஓய்ந்தது. அப்படி ஒரு சச்சரவின் இடையில் யூகி தன் கணவரின் மீது சாட்டிய குற்றச்சாட்டு அவர்களை விவாகரத்து வரை செல்ல தூண்டியது. யூகியின் குற்றச்சாட்டு என்னவென்றால், தன் கணவர் தன்னால் ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாது என்பதால் தனது கருமுட்டைகளுக்கு பதிலாக மருத்துவமனையில் வேறு யாரோ ஒரு பெண்ணிடமிருந்து பெறப்பட்ட கருமுட்டைகளோடு அவரது விந்தணுக்களை இணைத்து கரு உருவாக்க சொல்லி அனுமதி தந்து தன்னை இவ்விஷயத்தில் ஏமாற்றிவிட்டார் என்பதே மனைவியின் குற்றச்சாட்டு. மனைவியின் குற்றச்சாட்டை டாக்டர் மறுத்தாலும் கூட ஒரு கட்டத்தில் சண்டை வலுத்து யூகி அவரிடமிருந்து விவாகரத்து பெற்று பிரிந்து விடுகிறார். சரியாக இந்த நேரத்தில் தான் இங்கே 2008 ஜூலை 25 பிரீத்தி பெண்ணுக்கு இந்தியாவில் பிரசவமாகிறது. ஜப்பானிய குழந்தை பிறக்கிறது. ஒவ்வொரு தாய்மையும் பிரசவ வலியை தாண்டி உடனடியாக ஸ்பரிசிக்க துடிப்பது பிறந்து விழுந்த தனது குழந்தையின் மெத்தென்ற உடல் சூட்டைத்தான். ஆபரேஷன் தியேட்டரின் அரைமயக்க நிலையிலும் உடனிருக்கும் குழந்தைகள் நல மருத்துவர் தூக்கி காட்டும் பச்சிளம் சிசுவின் தரிசனம் கண்டு பொன்னகை தோய்ந்த முகத்துடன் அதை தொட்டு தடவியவாறு மீண்டும் ஆள் மயக்கத்துக்கு செல்லும் எத்தனையோ அம்மாக்களை நாம் அறிவோம். இயல்பான தாய்மையின் வெளிப்பாடு அது. ஆனால் வாடகை அம்மாக்களுக்கும் இப்படித்தான் இருந்தாக வேண்டும் என்பது இல்லையோ என்னவோ, அல்லது மருத்துவமனை நிர்வாகம் அவளை அப்படி செய்ய அனுமதிக்கவில்லையோ என்னவோ. பிறந்த சிசு உடனே வேறு ஒரு காப்பக அறைக்கு மாற்றப்பட்டு செவிலியர் பாதுகாப்பில் வைக்கப்பட்டது என்று அந்த கட்டுரையில் விவரித்திருக்கிறார்கள். அந்த குழந்தைதான் மாஞ்சி. மாஞ்சி பிறந்த தகவல் முறைப்படியும் சட்டப்படியும் அவரது மூல தந்தையான டாக்டர் இக்புமிக்கு அறிவிக்கப்பட்டது. இக்புமிக்கு விவாகரத்து ஆகிவிட்டதால் மனைவியின்றி இந்தியா வந்தார். நமது இந்திய சட்டப்படி மனைவி இல்லாமல் ஒரு ஆண் தனக்கே பிறந்திருந்தாலும் அந்த குழந்தையை தனது சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. வேறு வழியின்றி குழந்தையை பராமரிக்க இக்புமி தனது தாயாரை ஜப்பானிலிருந்து வரவழைத்து மருத்துவமனையில் விட்டுவிட்டு குழந்தையுடன் நாடு திரும்பும் அனுமதிக்காக இந்திய நீதிமன்றத்தின் படிகளில் ஏறி இறங்க தொடங்கினார். அப்போது வழக்கு விவகாரங்களுக்காக சூட்டப்பட்டதுதான் மாஞ்சி யமதா என்ற பெயர். மாஞ்சி பிறந்த அன்று வாடகை அம்மாவின் ஸ்பரிசத்தை உணர்ந்தவளில்லை. பிறந்த ஜப்பானுக்கு திரும்பும் முன்னே அவளது லீகல் மதர் என்று கருதப்பட்ட யூகியும் விவாகரத்து பெற்று ஒதுங்கிவிட தந்தை வழிபாட்டின் ஸ்பரிசம்தான் மாஞ்சிக்கு கிடைத்த முதல் பாசமான ஸ்பரிசமாக இருந்திருக்கக்கூடும். அதுவும் கூட எப்போது வழக்கு விசாரணைகள் அனைத்து முடிந்து காப்பகத்தில் வைக்கப்பட்ட குழந்தை உரியவர்களுக்கு வழங்கப்பட சில பல வாரங்களானது. அதுவரை அந்த சிசுவின் அழுகையோசை ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன அர்த்தங்கள் இருந்திருக்கக்கூடும் என்று யார் அறிவார்? சோதனை குழாய் குழந்தை முறையில் குழந்தை விரும்பினால் அதன் 18 வயதில் அதனை பெற்றெடுத்த அம்மா யார் என அதற்கு தெரிவிக்க வேண்டிய கடமை அதன் சட்டப்பூர்வமான பெற்றோருக்கு உண்டு என்கிறது நமது இந்திய சட்டம்.
மாஞ்சி வளர்ந்து விவரமறிந்த இளம்பெண்ணானதும் அவளுக்கு தனது சொந்த தாயை பார்க்க வேண்டும், ஒரே ஒரு முறையாவது அவளை அம்மா என்று அழைக்க வேண்டும் என்ற ஆசை வந்தால் அவளுடைய அம்மா என்று யாரை அடையாளம் காட்ட முடியும்? மூலத்தாயாக மருத்துவமனை ரெக்கார்டுகளில் பதிவு செய்யப்பட்ட யூகியோ உறவே வேண்டாம் என்று ரத்து செய்துவிட்டு ஒதுங்கிவிட்டார். அதோடு பிரச்சனையே இந்த சிசு தனது கருமுட்டையில் உருவானது இல்லை என்பதுதானே. எனவே யூகி மாஞ்சியின் அம்மா இல்லை. பணம் வாங்கி கொண்டு பெற்று போட்ட பிரீத்தி பெண்ணும் குழந்தை மண்ணில் விழுந்த அடுத்த சில நாட்களில் அந்நியமாகி போனாள். பணக்கணக்கு முடிந்ததிலிருந்து அவளும் மாஞ்சியின் அம்மா இல்லை. இப்போது மாஞ்சிக்கு அம்மா யார்? உணர்வு ரீதியாக இது அவளது வாழ்நாள் சோகமல்லவா? இந்த கட்டுரையை வாசிக்கும் போதே கண்கள் கசிய தொடங்கிவிட்டன. குழந்தை என்பதை காட்டிலும் ஒரு சிசு என்றே மாஞ்சியை கற்பனை செய்து பாருங்கள். குழந்தை பேற்றின் போது ஒரு சிசுவுக்கு கிடைக்க வேண்டிய எத்தனையோ பேரன்புமிக்க நிமிடங்கள் அனைத்துமே மாஞ்சிக்கு சட்டத்தின் பெயராலும் மருத்துவத்தின் பெயராலும் மறுக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு சிசுவுக்கு இழைக்கப்பட்ட அநீதி. எறும்பு புற்றுகள் போல இன்று பெருகிவிட்ட ARD மையங்கள் இந்த சமூகத்தின் வரமா சாபமா? சோதனை குழாய் குழந்தை என்பது குழந்தை பேறு இல்லாத அல்லது குழந்தை பெறும் உடற்தகுதிகளை இழந்த தம்பதிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றுதானே நமக்கெல்லாம் தெரியும். அதெல்லாம் அது தோன்றிய ஆரம்ப காலங்களில் மட்டும்தான். இன்று அது ஒரு மோசமான வியாபாரமாகி வருகிறது என்பதுதான் கண்கூடான நிஜம். இன்று நம் சென்னையை எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனை ARD மையங்கள், எத்தனை ஃபெர்டிலிட்டி மருத்துவமனைகள், வரம் என்றும் தானம் என்றும் ஜனனம் என்றும் அதற்குத்தான் எத்தனை காரண பெயர்கள். நிஜத்தில் அவை எத்தனை பேருக்கு வரங்களாகவும் தானங்களாகவும் அமைகின்றன என்று அவர்களே தான் ஒன்றுக்கு பலமுறை யோசிக்க வேண்டும். குற்றம் 23 என்று ஒரு திரைப்படம் வெளிவந்ததும் பரவலாக நல்ல முறையில் விமர்சிக்கப்பட்ட திரைப்படம்தான். எத்தனை பேர் பார்த்திருப்பார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அது சொல்லிச் சென்ற செய்தி மிக முக்கியமானதும் கவனிக்கத்தக்கதுமான ஒன்று. திரைப்படத்தில் டிவி சேனல் அதிபரின் மனைவியாக வரும் ஒரு இளம்பெண் பிரபல இந்திய கிரிக்கெட்டர் ஒருவரின் கருவை தாங்கி குழந்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுவாள். பணத்துக்கு ஆசைப்படும் ஒரு பிரபல ஃபெர்டிலிட்டி மருத்துவமனை அந்த கிரிக்கெட்டருக்கே தெரியாமல் அவரது விந்தணுவை சேகரித்து அதை அந்த பெண்ணுக்கு பெரும் பணத்திற்கு விற்பனை செய்யும். இதை அறிந்து கொண்டு மருந்துகளுடன் பரிச்சயமுள்ள விற்பனை பிரதிநிதி வேலையில் இருக்கும் ஒரு சைக்கோ கொலைகாரன் பணத்துக்காக அந்த பெண்ணை பிளாக்மெயில் செய்து பேரம் படியாமல் கொலையும் செய்து விடுவான். இந்த கொலையை துப்பு துளக்க நியமிக்கப்படும் போலீஸ் அதிகாரி கொலைக்கான காரணங்களை கண்டறியும் போது தண்டவாளத்தில் ஏற்றப்படுவது கொலைக்கான காரணங்கள் மட்டுமல்ல, அது நிகழ காரணமாகிவிட்ட ARD மையங்கள் மற்றும் ஃபெர்டிலிட்டி மருத்துவமனைகளின் பண்டவாளங்களும் தான். இதற்கெல்லாம் என்னதான் தீர்வு? அதை பற்றித்தான் இந்த காணொளியின் துவக்கத்தில் நாம் பேசியிருக்கிறோம். இந்தியாவில் வாடகை தாய் மசோதா சோதனை குழாய் குழந்தைகளுக்காக கருமுட்டை மற்றும் விந்தணு சேகரிப்பில் பின்பற்றப்படும் மருத்துவ முறைகளில் வெளிப்படைத்தன்மை நிலவ வேண்டும். அது ஒன்றுதான் இதற்கெல்லாம் ஒரே தீர்வு. வெளிப்படைத்தன்மை என்பது குறைந்தபட்சமாக சம்பந்தப்பட்ட மருத்துவமனை நிர்வாகத்துக்கும் அவர்களை நம்பி சிகிச்சை எடுத்துக்கொள்ள வரும் தம்பதிகளுக்கும் இடையிலாவது நிச்சயம் இருந்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் மாஞ்சி போன்ற குழந்தைகளின் சாபம் மருத்துவர்களை சும்மா விடாது. யார் கண்டார்கள்? பெருகி வரும் வாடகை தாய் வர்த்தக பங்குதாரர்களுக்கு மாஞ்சியின் கதை கூட ஒரு வகை விளம்பரமானாலும் இந்தியாவில் கேட்பார் இல்லை. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான காணொளியுடன் சந்திக்கலாம். நன்றி.